தருமபுரி மாவட்டத்தில திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ தடகம் சுப்பிரமணியம் அவர்கள் கடந்த மாதம் அவருடைய மாவட்ட பொறுப்பிலிருந்து செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அவரை நீக்கிட்டு தான் அறிவிப்பு வெளியிடுறாரு. அவரை நீக்கிட்டு உடனடியாக தர்மசெல்வன் அவர்களை மாவட்ட பொறுப்பாளராக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கிறோம். இனிமேல் அவரை தான் நீங்க பின்தொடரணும். கீழ இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே இனிமேல் தர்மசெல்வனை பின்தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியாகுது. இது பெரிய தருமபுரி வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, தடகம் சுப்பிரமணியம் அவர்கள் காலங்காலமா இருந்து அரசியல் செஞ்சு, அ ஜாதி, மதம் பார்க்காம உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய சில மனநோயாளிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ல இருந்து தான் தாழ்த்தப்பட்டவன் சொல்லிக்கிட்டே இருந்து தன்னுடைய தரம் என்னன்னு தெரியாம சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மனநோயாளிகளை திருத்தி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுதான். நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. அவங்களும் இப்படிதான் இருக்க போறாங்க. நீங்கலாம் ஈக்குவல்ரா. உனக்கும் தான் பொறுப்பெடுத்துட்டு போ. நீ ஒரு பொறுப்பெடுத்துட்டு போன்னு சொல்லி, சாதி மதம் பார்க்காமல் எல்லாருக்கும் ஒன்றிய செயலாளர் பொறுப்ப குடுத்து, எல்லாரையும் அரவணைச்சு தர்மபுரியில ஒரு திமுக கோட்டைய ஒரு அங்கீகாரமா உருவெடுத்து தகுதியா நிலைநாட்டியவர் தடகம் சுப்பிரமணியம் அவர்கள். அப்படிப்பட்ட நபர் மீது சில நபர்கள் காலப்போக்குல ஒரு பொய்யான பரப்புரைய சாற்றி, துணை முதல்வர் உதயநிதி அவர்கள்கிட்ட பொய்யான புகார சொல்லி, அவர பொறுப்புலருந்து நீக்கிறதுனா தருமபுரி திமுக தொண்டர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல்ல திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணியம் அவர்கள் பணி ரொம்ப மெத்தன போக்குல இருந்ததுனால தான் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷமா அதிமுக கட்சி ஆண்டுகிட்டு இருந்தது. 10 வருஷமா அதிமுக கட்சி ஆண்டுகிட்டு இருந்தது. திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் 10 வருஷமா தருமபுரி மாவட்டத்துல உள்ள நுழைஞ்சு நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. உங்களுடைய தலைமையில இருந்து இந்த மக்களுக்கு என்ன செஞ்சதுன்னு, என்ன போராடுச்சுன்னு தெரியல. ஆனா அதிமுக பேஸ் மட்டம் போட்டதுனாலயும், அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியா இருந்த பாமக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே தர்மபுரி மைய பகுதியில இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நல்லவன், கெட்டவன், துரோகி எல்லாத்தையும் ஏ டு ஜெட் அரவணைச்சு போறது பெரிய சிரமமான விஷயம். அவருக்கு சரியான ஒரு ரூட் மேப் போடக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஸ்ட்ரக்சர் கொண்ட ஆட்கள் தருமபுரியில கம்மி. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜாதி கேட்பான். எதுக்கு எடுத்தாலும் தெருவ கேட்பான். எதுக்கு எடுத்தாலும் எந்த ஏரியான்னு கேட்பான். எந்த ஊருன்னு கேட்பான். ஊர கேட்டா அடுத்தது காலனி. ஏன்னா அப்படி ஏ டு ஜெட் எல்லாமே இளவெடுத்தவனுங்க இருக்கிறவங்கலாம் அப்படிதான் பார்ப்பானுங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற சாதி மன நோய் கொண்ட நபர்கள் எல்லாம் கடந்து எப்படியோ ஒரு அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நின்னு ஓட்டு வாங்கினாரு. ஆனா திமுக என்ன செஞ்சிருக்கணும்? பொறுமையா இருந்து, இந்த முறை நடந்துருச்சு. நம்ம இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம். நாம இந்த முறை நல்லது செஞ்சு, தடகம் சுப்பிரமணியம் அவர்கள அடுத்த முறை ஜெயிக்க வைக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சிந்தனையோட செயல்பட்டு இருந்தாங்கன்னா, உண்மையிலேயே மக்கள் வரவேற்பு குடுத்திருப்பாங்க. தடகம் சுப்பிரமணியம் அவர்களே இந்த முறை அவரு தோத்துட்டாரு. அதுக்கான காரணம் 10 வருஷனுடைய செயல்பாடு இங்க டவுனா இருந்தது. எங்களுக்கு அந்த சூழல் புரியுது. ஆ தடகம் சுப்பிரமணியம் கூட இனிமேல் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் இனிமேல் நம்பிக்கையோட இருங்க. நம்ம ஆட்சியில இருக்கிறோம். அடுத்த முறை மீண்டும் ஆட்சி தொடரணும். தடகம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கூட உறுதுணையா இருங்க. தடகம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நாங்க உறுதுணையா இருக்கோம். தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக திமுக அரசு மக்களுக்கு நல்லத செய்யும். அதனால அடுத்த முறை தடகம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாய்ப்பு குடுத்து அவரை வெற்றி பெறச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை குடுத்திருந்தாங்கன்னா, ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயம் பரவாயில்லப்பா. ஏன்னா 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பாமக கட்சி கூட இருக்குது. பாஜகவும் போட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க. உள்ள அதிமுக. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல எப்படி தடகம் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள தருமபுரி மையப்பகுதியில அ உருவாக்க முடியும்? பெருசா கொண்டு வர முடியும். ஏன்னா, அது ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் இருந்தாங்கல்ல. அதனால அதிமுக அப்போ உடைக்கிறது, அந்த இடத்துல ஓட்டு வங்கி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் திமுக. ஸோ அப்படிப்பட்ட சூழல மீறியெல்லாம் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாருல்ல. ஆனா, இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு செஞ்சுட்டாங்க. பணம் வாங்கிட்டாரு தடகம் சுப்பிரமணியம் அவர்கள். துரோகம் பண்ணிட்டார் திமுகவுக்கு அப்படின்லாம் சொல்லி நெறைய பேரு அவரு புரளி பேசி, புரளை பேசி அவருக்கு முதுகுல பின்னாடி குத்துனதுனால, அவர கட்சியிலருந்து அதாவது திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து, பொறுப்புல இருந்து நீக்குனாங்க திமுக. ஸோ அதுக்கப்புறம் தர்மசெல்வன் அவர்கள கொண்டு வந்தாங்க திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக. அதாவது தவள தான் வாயாலே கெட்டு போகுன்ற மாரி, யாருன்னே முகம் தெரியாத ஒரு நபர கூட்டு திமுக இவரு தான்பா உங்க அப்பா, அப்படி இவரு தான்பா உங்க அண்ணன் அப்படின்னு திடீர்னு சொல்லுவாங்க பாரு, யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன கூட்டு அந்த மாரி திடீர்னு திமுக அறிவாலயம், அண்ணா அறிவாலயம் என்ன பண்ணுச்சு, கூட்டு தர்மசெல்வன் அவர்கள கொண்டு நிப்பாட்டினாங்க.
அவருக்கு ஒரு பம்பர் பரிசு கிடைச்சு. கேரளாவுல போய் லாட்டரி சீட்டு வாங்குனா ரூ. 10,00,00,000 ரூ. 5,00,00,000 பம்பர் பரிசா விழும் பாருங்க. அந்த மாரி ஒரு பம்பர் பரிசு அவருக்கு விழுந்துச்சு. கடைசில தவள தான் வாயில கட்ட மாதிரி, அ அது அரசு அதிகாரிகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் என்ன மீறி குசு கூட விட முடியாது அப்படின்னு வார்த்தைய விட்டதுனால, மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும் என்னை கேட்காம எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுனால, இப்படியெல்லாம் ஒரு பகிரங்கமா மிரட்டல் விட்டதுனால, திமுக அண்ணா அறிவாலயம் சும்மா இருக்குமா? இல்ல மரியாதைக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பாரா? இல்ல துணை முதல்வர் சும்மா இருப்பாரா? இல்ல அமைச்சர்கள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இந்த மாரி பகிரங்கமா மிரட்டல் விடுறது. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால, அவர் உடனடியாக கடந்த வாரம் பொறுப்புலருந்து நீக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரு தர்மசெல்வன கிழக்கு மாவட்ட பொறுப்புலருந்து உடனடியா நீக்கிவிட்டு, நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு ரிப்போர்ட்டர் எல்லாம் கூப்பிட்டு ஏடிஎம்கேல கோவத்தூர் மீட்டிங் போட்டாங்க பாருங்க. அந்த மாரி ஒரு கோவத்தூர் மீட்டிங் போட்டு, ஆ நீங்கலாம் வந்து எனக்காக ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுக்கான பட்ஜெட் இதுதான், உங்களுக்கான பட்ஜெட் இதுதான். எனக்காக விளம்பரம் செய்யுங்க, உங்களுக்கான அமௌண்ட்ட குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி, ரிப்போர்ட்டர்களை நம்ப வச்சு, உங்க ஊர் பகுதியில நான் அதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கு கன்டென்ட் எல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். யாரு? நம்முடைய சிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போதைக்கு இருக்கிற புதிய கிழக்கு மாவட்ட செயலாளர் மணி அவர்கள். இவர் வந்து பயங்கரமான நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திமுக அரசு நான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்படுறேன். உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்படுறேங்க. இந்த மாதிரி ஒரு எம்பிய நான் பார்த்தது கிடையாது. இந்த வார ஒரு மனம் கொண்ட ஒரு நபர நாங்க பார்த்தது கிடையாது. சொன்னத கரெக்ட்டா செய்யணும். முதல்வர் சொல்றது மாரி சொன்னதை சொன்னபடியே செய்வேன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுறீங்க இல்லையா? மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொண்டு வரீங்கல்ல மக்கள்கிட்ட இருந்து. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாங்க வந்து தேஞ்சு போயிருக்கிறோம். நாங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த எம்பி மணியால தேவடியா பையனே அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்கள்கிட்ட இருந்து அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நான் உட்கார்ந்திருந்தோம். நான் இத வந்து நான் என்னடா இத வந்து சொல்றேன் ஓப்பனா சொல்றேனே அப்படின்லாம் நீங்க யாரும் நினைக்க வேணாம். இது ஆபாசம்ன்றதே கிடையாது. பேசுறவனுக்கே வந்து ஆபாசம் தெரியணும்போது, பாதிக்கப்பட்டவன் சொல்றதுல என்ன ஆபாசம்? என்ன ஆபாசம்ன்னு கேட்கிறேன். எனக்கு அது ஆபாசம் தெரியல. இந்த மாரி எனக்கு வலி இருந்தது. இந்த எம்பி இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக மணி அவர்கள். இவர் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு, எங்களுக்கு ரூ. 2,00,000 பேமெண்ட் தரணும். இன்ன வரைக்கும் அந்த பணத்த குடுத்தது கிடையாது. கேட்டா வந்து நான் முக்கியமா, பணம் முக்கியமான்னு கேட்கறது. அதுக்கப்புறம் என் நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்டாப்ல. நம்பரே பிளாக் லிஸ்ட்ல போட்டாருங்க. அத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னு சொல்லி, இப்ப எம்பி எலக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? 1 இயர் ஆகப்போதா? ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தலைவர் வந்து நம்மள வந்து ஏமாத்திக்கிட்டு, ஒரு ரிப்போர்ட்டருங்கள சாதாரண கண்ணுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர், வேலை செஞ்ச ரிப்போர்ட்டர், அவங்களுக்கு விளம்பரம் செஞ்சு குடுத்த ரிப்போர்ட்டர், அவங்களுடைய பணத்தையே உங்களால குடுக்க முடியல. அவருக்கான செஞ்ச உழைப்புக்கான ஊதியத்தையே உங்களால குடுக்க முடியல. உங்களுடைய எம்பி குடுக்க முடியல. திமுக உறுப்பினர், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குடுக்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு மக்களுக்கு எப்படி நல்லது செஞ்சு இருப்பாரு? மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய போறாப்ல? உங்களுடைய மணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கலாம் வந்து மாவட்ட செயலாளரா வேற அவர போட்டுருக்கிறீங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. தருமபுரியில திமுக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவரால. இவருக்கு சரியாக வந்து பேச மாட்டாரு. நாங்க சொல்றோம். நாங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்து தான் நாங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தது தான் இவர் பேசினாரு. ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தது தான் இவரு பேசினாரு. இவருக்கு வந்து சரியா பேச மாட்டாப்ல. பேக்ல இருந்து யார் மூவ் பண்ணி குடுக்குறாங்களோ அவங்களுடைய ரைட்டர் தான் அவரு பேசுவாரு. அவருடைய ரைட்டிங் வேர்ட்ஸ் தான் இவரு பேசுவாரு. பேக் சைட்ல இருந்து எந்த ரைட்டர் இருப்பாருன்னு தெரியல. எந்த டைரக்டர் இருப்பாருன்னு தெரியல. ஆனா திமுகவுல மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் தருமபுரியில. அது மிகப்பெரிய அடியா இருக்கும். ஆ இந்த விஷயம் வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது தடகம் சுப்பிரமணிய அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த நபர்களும் மற்றும் கூட்டணி கட்சி இருந்த இஸ்லாமிய வகுப்பை சார்ந்த நபர்களும், அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அண்ணன் பழனியப்ப அண்ணன் மாவட்ட செயலாளர், திமுக மேற்கு மாவட்ட செயலாளர், அரசியல் சூப்பர் ஸ்டார்னு அவர சொல்லுவாங்க. சோ இந்த நபர் இவர் இல்லைனா திமுகவுல நாடாளுமன்ற உறுப்பினராக தருமபுரிக்கு மணி அவர்கள் வந்திருக்க முடியாது. ஏன்னா, ரிப்போர்ட்டர்களை எல்லாமே கூப்பிட்டு அரவணைச்சு, தயவு செய்து இந்த மாரி சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அத சொல்லுங்க. உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து மற்றபடி சலுகைகள் வேணா நாங்க கண்டிப்பா செஞ்சு குடுப்போம். எம்பி அவர்கள் வெற்றி பெற்றார்னா, கண்டிப்பா அவரு செஞ்சு குடுப்பாரு. செஞ்சு குடுக்குற அளவுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனுடைய நம்பிக்கையில விளம்பரம் குடுக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பா மேம்படுத்துவதற்காகவும், உயர்த்துவதற்காகவும், உங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட்டிவாக இவருடைய விளம்பர நிதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ரிப்போர்ட்டர்ங்கிட்ட சொன்னதுனால,
ரிப்போர்ட்டருங்க பல பேர் இவர நம்புனதுனால, ஒரு சில பேர் அதுல சேஃபா நல்லா செட்டில் ஆயிட்டு, விளம்பர காசெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா இவரால எங்கள மாரி ஆட்கள் வந்து வாங்கல, வாங்க முடியல. இவருக்கு ஆதரவா செய்தி போட்டதுனாலயும், பாமகவிற்கு எதிரா செய்தி போட்டதுனாலயும், அசிங்கப்பட்டு திமுகவுக்கு மக்கள கூட்டி குடுத்து சம்பாதிக்கிறீங்கடா! அப்படின்னு வந்து பாமக கட்சிய சார்ந்த நபர்கள் வந்து எங்கள சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர்கள், பாமக தொண்டர்கள் நண்பர்கள் நமக்குள்ளும் இருப்பாங்க இல்லையா? அவங்கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் வந்து போதையில உளறுவானுங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்குலாம் அரசியல் புரியாது. சில பேர் அப்படிதான் இருப்பானுங்க. பாமக கட்சிக்குள்ள இப்ப நான் இல்லையா? நான் எப்படி இருக்கோம்? அத மெச்சூர்டா பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னு ஒரு மெச்சூர்டா பாமக கட்சியில இருக்கிற நண்பர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடந்து வந்து, அது அவரு வெற்றி பெற்றாரு. என்னுடைய திருமணத்துக்கு பணம் இல்ல. பணம் இல்லாதம்போது இவர்கிட்ட போய் கேட்குறோம். "அண்ணா இந்த மாரி கல்யாணம் வந்துருச்சு. பணம் இல்ல. எனக்கு உதவி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50க்கு மேற்பட்ட கால் வந்து நான் அவருக்கு பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்ட வந்து நான் கடைசில நான் ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்த வீடியோல. ஏன்னா அது நெறைய நேரம் பேசியிருப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயமா பண்ண பண்ண ஆரம்பிச்சோம். உண்மையிலேயே சொல்றேங்க. நான் உண்மையிலேயே திமுக தலைமை அண்ணா அறிவாலயம் கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சது அப்படின்னா, திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக, பொறுப்பாளராக ஆமணி அவர்கள தேர்ந்தெடுத்தது தான். இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லி நம்பிக்கை ஊட்டி, "வா தம்பி உனக்கு நல்லா பண்றேன். வா தம்பி உனக்கு நல்லா பண்றேன்னு" நல்லா பண்ணிட்டாப்ல. உங்க கட்சிய சார்ந்த நபர் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. திமுக கட்சி இவங்கலாம் பதவிக்காகவும், பொருளாதாரத்துக்காகவும் வருவாங்க. எங்கள மாரி தொண்டர்கள், எங்கள மாரி எழுத்தாளர்கள், எங்கள மாரி படைப்பாளிகள் கலைஞருடைய அறிவுத்திறனை ரசித்ததால், முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய தைரியத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்த்ததால், தமிழினம் வாழட்டும் என்று, தமிழ்நாடு வாழட்டும் என்று, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கும் உங்களைப் போன்ற போராளிகள் இருப்பதால், அப்படிப்பட்ட நபர்களை நாங்கள் உற்று நோக்கி பார்த்ததால், நாங்கள் திமுகவை ரசித்தோம். அவர்களுக்கு வாக்களித்தோம். இப்படிப்பட்ட உழைப்பாளர்களை சுரண்டி, மக்களிடம் வாக்குறுதிகளை குடுத்து, செய்தியாளர்களிடம் வாக்குறுதிகளை கொடுத்து, அவருடைய உழைப்பை சுரண்டி, பணம் கொடுக்காமல் அலைய விட்டு, ஏமாற்றும் திமுக கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு குடுத்தது ரொம்ப வேதனையா இருக்கு, கேவலமா இருக்கு, அநியாயமா இருக்கு. நீங்க மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக மீண்டும் வந்து தடகம் சுப்பிரமணியம் அவர்கள கொண்டு வந்தீங்கன்னா, தருமபுரியில ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது எச்சரிக்கையா குடுங்க. ஒரு டிஃபரண்டான ஒரு சொசைட்டி அங்க உங்களுக்குள்ள ஒரு யூனியன் ஃபார்ம் உருவாகும். ரொம்ப தீவிரமா இருக்கும். எங்கள மாரி ரிப்போர்ட்டருக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து பணம் குடுக்காம, நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டு, எதிர்க்கட்சிக்காரன்ட்ட தேவடைப்பான்னு கேட்க வச்சு, அசிங்கப்படுத்தணும் விட்ட நபர நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் திமுகவுக்கு. ரொம்ப நன்றி. நான் திமுக அரசுக்கு வந்து விமர்சிக்கல. இந்த மாரி செயல்பாடெல்லாம் தயவுசெய்து உற்று நோக்கி பாருங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. நான் பலமுறை வந்து நான் தருண் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஐடி விங்கில இருக்க தருண் சார் சொல்லியிருக்கேன். கௌதம் பிரதர் இங்க இருக்கிறாரு சொல்லியிருக்கிறேன். இன்னும் பணம் வரலங்கன்ட்டு. அவர்ட்ட தேவானந்த் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். மினிஸ்டரோட பிஏ கிட்ட பணம் வரலன்னு சொல்லிட்டு. மாவட்ட செயலாளர்ட்ட சொல்லியிருக்கேன் பணம் வரலன்ட்டு. இங்க கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். மாவட்ட செயலாளர் அவர்கள் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் இல்லை அப்படின்னா, இங்க பல ரிப்போர்ட்டர்களுடைய வாழ்க்கை பரிதி வச்சிருக்கும், தத்தளிச்சிருக்கும். திமுக அங்கு வெற்றி பெற்றதற்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது. நான் ஓப்பனா சொல்றேன். தடகம் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களும், திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அண்ணன் அவர்களும் தான் பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா, தடகம் சுப்பிரமணியன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அரூர்ல அதிகமான ஓட்டு வந்துச்சுல்ல, எஸ்சி ஓட்டு. அதிகமா வந்துச்சுல்ல. ஏன் வந்துச்சு? எஸ்சிங்கள அதிகமா அரூர் பகுதியில இருக்கிறாங்க, பொம்புடி பகுதியில இருக்காங்கன்னு சொல்லி, இங்க நம்மளுடைய வேடாமல் மேம் இருக்காங்க இல்லையா? வேடாமல் மேம், சரவணன் சாரு, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் முத்துக்குமார் சாரு, சவுந்தரராஜன் சாரு, இவரெல்லாம் ஈகோ பார்க்காம, ஒவ்வொரு நபர்களையும் அப்படியே சூப்பரா தேர்ந்தெடுத்து உட்கார வச்சதுனால தான் அரூர்ல அதிகமான எஸ்சி ஓட்டெல்லாம் வாங்குச்சு. அவரு இயல்பா எல்லாத்துக்கும் கல்யாணத்துலருந்து சாவுலருந்து கல்யாணம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் இறங்கி போய் பார்க்கக்கூடிய ஆள், எளிதான ஆள், சாமர்த்தியமான ஆள், சராசரியா பழகக்கூடிய ஆள், எந்த ஒரு ஈகோ இல்லாம மக்களோடு மக்களாய் வாழக்கூடிய மனிதன் தடகம் சுப்பிரமணியம் அவர்கள். அவர தப்பா யாரோ உங்ககிட்ட சொன்னதுனால தலைமை இந்த மாரி முடிவெடுத்திருக்கு. அத மாத்துங்க. திமுக வந்து வெற்றி பெறும்னா, அவருக்கு ஒரு வாய்ப்ப குடுங்க. இது ஆபத்து. இது உண்மையிலேயே இது ஆபத்து. ஆ இது வந்து அவ்வளதான். இது தவறான ஒரு பாதைக்கு போறீங்க. எங்களுடைய கருத்த நாங்க சொல்லிக்கிறோம். எங்கள மாரி ரிப்போர்ட்டர்களுக்கு விளம்பர காசு குடுக்காம, நம்ப வச்சு கழுத்தறுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி அவர்களுக்கு மீண்டும் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக
அறிவிச்சதுக்கு திமுகவுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.